வாயு முட்டினால் வாதம். அப்ப வாய்மை என்ன பண்ணிருக்க, வெளியேற்ற சேர்த்து வச்சிருக்க. மழை கழிவு நினைச்ச நேரம் போய்க்கிறது. இப்ப போல நாளைக்கு அப்புறம் போய்க்கலாமாப்ல, அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்ப வேலை இப்ப பணத்தை கட்டுக்கட்டான்றாங்க, வருது என்ன பண்ணுவாங்க, அவன் பணத்தை போனா வர்றதை பார்ப்பானா. வெளியே போறதை அடக்க கூடாது. ஆனா போட்டு அடைக்கிறீங்கன்னா அதனோட வாயு என்ன பண்ணுவோம், எங்க வேணா தாக்கு, இங்க தாக்குனா அப்படியே போயிடுவான். இங்க தாங்கிறப்ப மூட்டு வலி முதுகுவலி அதே சேரப்ப வாயு அத்தாக்க. என்னைக்கா குட்டி கண்ணை போட்டுருக்கீங்களா? குழந்தையா இருக்கிற போட்டிருப்பீங்க, தப்பிச்சேரி அம்மா இருக்கிறப்ப. வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டீங்களா? போடல. இதெல்லாம் ஒவ்வொரு மிருகத்திலிருந்து ஒவ்வொரு ஆசன பயிற்சி இருக்கு. குக்கூடாசனம்னு ஒண்ணு இருக்கு, அதை இன்னும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன கோழியாசனம், மயிலாசனம் வச்சு அப்படியே தூக்கி நிறுத்துவேன். ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது. ஆசனங்கள் கட்டாயம் செஞ்சானாதான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். அப்ப ஆசனம் செய்யவே மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை சார். எனக்கு இந்த நம்ம மனுஷன் செய்யற பெரிய பாவம் இந்த உடம்பு மட்டும் தான் செய்யறான். யாருக்கும் பாவம் செய்யறது. இப்ப அடுத்தவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா திருடிட்டு போயிடறா, அது ரைட்டு விடுங்க. இப்ப அந்த பாவத்தோட நாம எந்தவே பாவம் செய்யல சாம, நான் இந்த பாவம் செய்யல எனக்கே நோய் வருதுன்னா நீ உடம்புக்கு நிறைய பாவம் பண்ற. அந்த காலத்துல நெருஞ்சி முழுன்னு இருந்துச்சு, காலில் குத்தி குடித்தான் கோயிலே போவோம். அது அக்கு பஞ்சரா. இப்படித்தான் கோயில சுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த அத்தனை வைப்பேசணும். உருளை போட்டீங்க, அது ஒரு பயிற்சி. இப்ப நாக்கு அளவுக்கு தான் அது ஒரு பயிற்சி. காது ஏன் தோடு போடுறாங்க, அது ஒரு இது சிகிச்சை. இப்போ ஒவ்வொரு இதுல அக்குப்பஞ்சர் புள்ளி, காது கோட்டை போட்டுறோம். இது மாதிரி நிறைய ரகசியம் தான் இருக்குது. இது ஒரு பின்னணியில ஒரு ஆன்மீகத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆன்மீகத்துல இப்ப விரும்பல. இப்ப கோயில் கூடுற கூட்டத்தோட தேடல கூடுற கூட்டம் நிறைய இருக்கு, பார்ல கூட்டம் நிறைய இருக்கு, டீ கடையில கூடுற கூட்டம் நிறைய இருக்கு. இப்ப காலையில 4 மணிக்கு டீ கடையில பார்த்தா கூட்டம் இருக்கு. டீ என்ன தேவமரத பொருளா? அப்புறம் எது சார் கூடுறது? அது என்ன கெட்ட பொருளையும் உடம்புக்கு கெடுக்காது. நல்லா வச்சுங்க, உடனே கெடுக்காது. சேமிச்சு வச்சு நீங்க நல்லது கொடுத்தாலும் உடம்பு ஏத்துக்கோ, கெட்டது கொடுத்தா அதான் காலை ஒருத்தர் தம் அடிக்கிறாங்க, உடனே செத்து போயிடுறாங்களா? அதெல்லாம் நல்லா இருக்கிறதா பின்னாடி என்ன ஆகுன்னு அந்த உடம்புக்கு மட்டும் தான் தெரியும். டே குடுக்கற எருடா, உன்னை நான் வச்சுக்கிறேன், வச்சு செய்யறேன்டா. நீ என்னை வச்சு செஞ்சறியில, நான் உன்னை பின்னாடி வச்சு செய்யறேன்ட்டு கடைசி காலத்து ஆகும் வர்ற நோயில அவஸ்தைப்படுறத பார்த்தா எந்த மனிதனாவது எந்த மிருகமாவது ஆடோ மாடோ வச்சுங்க, கடைசி வயசாக முடியும் அவரே நடதான் நடக்குது. வயசாகிட்டு பாருங்க, நடையெல்லாம் எப்படி மாறுதுன்னு. நொண்டி சாஞ்சி முடியாம கையை போய் காலு நோனையும் என்னென்ன நடக்குது. அப்ப யாருமே ஸ்ட்ரெயிட்டா நடக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், யாருமே முன்ன இருந்த தமிழர் நடை இப்ப கிடையாது. பழைய தமிழரோட நடையெல்லாம் பாருங்க, வேக நடை, விறுவிறு நடை, சுறுசுறுப்பான நடை. நடக்கிறது மந்தகாசம் நடக்கணும். இப்படி மெதுவா ஆன மாதிரி நடந்தோம்னா அது மந்தகாசர நடை, மந்த நடை. அந்த நடையே நடக்கூடாது. கைய கால ஸ்பீடா ஆடி நடக்கணும். கோடி எவ்வளவு பெரிய கொடி சொன்னா தான் சரி, கை கால் ஆட்டி ஆகணும். கை காலம் இல்ல, உச்ச நிலை உள்ளவங்க எல்லாரையும் ஆட்டிடணும். இப்ப நல்லா செய்யணும். எப்படின்னா இப்ப பணம் இருக்குதுன்னு வைங்களேன், என்ன செய்யணுங்கிறாங்க, தர்மம் செய்யணுங்கிறாங்க. எட்டி பழுத்த இருங்கனி விழுந்த ஒட்டிய நல்ல அறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணில் முகந்து பட்டி பதகர் பயனே. எப்படின்னா நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு வட்டி வரும் அப்படி வைங்க, அதே வட்டியை இறைவன் கொடுப்பாரு. எப்படின்னா மாட்டா கொடுப்பாரு. நோய் நொடி எதுவுமே செயலிழக்காம நல்லதே தெரியாம இருக்கிறதுக்கோசம் மூளையில சுத்தமாயின்னு இருக்கு. உங்க மூளையில அசுத்தமாயை கொடுத்து நல்லதே எதுவும் செய்ய விடாம பண்ணி கொடுக்கும்.